ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் பாதாம், பிஸ்தா, அத்திப்பழம் உள்ளிட்ட உலர் பழங்கள் விலை குறைய உள்ளதாக உலர் பழ விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். ஜிஎஸ்டி மறுசீரமைப்பின் மூலமாக பாதாம், அத்திப்பழம், பிஸ்தா உள்ளிட்டவற்றினுடைய விலை குறைய இருக்கின்றது. அயல் நாடுகளிலிருந்து கப்பல்கள் மூலமாக வரவழைக்கப்பட்டுதான் இந்த பாதாம், அத்திப்பழம், பிஸ்தா உள்ளிட்டவை அதிக அளவில் சென்னை உள்ளிட்ட மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. அந்த பாதாம், அத்தி, பிஸ்தாவிற்கான ஜிஎஸ்டி என்பது 12% இருந்து வந்த நிலையில் தற்பொழுது நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட அறிவிப்பின் மூலமாக இந்த உலர் பழங்களுக்கான ஜிஎஸ்டி 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பாதாமினுடைய விலையை பொறுத்தவரை இனி வரக்கூடிய நாட்களிலே கிலோவுக்கு 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை பாதாம் குறைய இருக்கின்றது. அதே போன்று அத்திப்பழம் மற்றும் பிஸ்தா ஆகியவை இறக்குமதி பண்டங்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவையும் கிலோவுக்கு 80 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை குறைய இருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை தற்பொழுது ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1 கிலோ பாதாம் 800 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அடுத்தடுத்த நாட்களிலே இது கிலோவுக்கு 50 முதல் 60 ரூபாய் குறைய இருக்கின்றது. அதே போன்று அத்திப்பழம், பிஸ்தா உள்ளிட்டவை எல்லாம் சென்னையிலே கிலோ 1200 ரூபாய் வரை விற்பனையாகக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் 90 ரூபாய் வரை அவை 1 கிலோவுக்கு குறைய இருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.